விஜய் பார்த்து பயம். விஜயாவது கத்திரிக்காவது விஜய்னா என்னப்பா அவர் என்ன மக்களுக்கு வந்து எத்தனை நாள் சேவை பண்ணாரு? பரந்தூர் பசங்க அறிவுகட்டத்தனமா பேசக்கூடாது. பரந்தூர் வந்து எதுல நொட்டினா கார்ல போயிட்டு டாடா காட்சிக்கு போனா தெரியாது. விஜய் விஜய்ன்னு சொல்லி விஜய்க்கு வக்காலத்து வாங்குறது. வக்காலத்தெல்லாம் வாங்கலீங்க. விஜய் பத்தி பேசணும் பதட்டமா இருக்கு. அட போயா விஜய் பத்தி பேசணும். அவன் யாரியா? விஜய் யாரியா? விஜய் யாரியா? அவன் ஒரு கிறிஸ்துவன். சீமான் யாரு? ஜெபஸ்டியன் என்ற கிறிஸ்துவன். உதயநிதி யாரு? உதயநிதியோட மனைவி யாரு? கொக்கைன்னு சொல்றாங்க. பெரிய உயர்ற போதைப் பொருள். இதுவரையும் வேடிக்கை பார்க்கிறதா திமுக அரசு அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த கொக்கைன்னு நீங்க கொக்கரிக்கிறீங்களே, இந்த கொக்கைனை கண்டுபிடிச்சது யாரியா? ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதெல்லாம் இந்த பழமொழி இதெல்லாம் எடுபடாரு. மதுக்கடைகளை திறக்கிறோம் அப்படின்னா நாங்க திறக்கல, ஏற்கனவே திறந்து நீங்க மூடுங்க. 2014 எலெக்ஷன்ல வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயோ எடப்பாடி ஆட்சி காலத்திலயோ அன்னைக்கு மது இல்லாம இருந்துச்சா? மது குடிக்காம இருந்தானா? எவன் யார் இல்லாம இருந்தா? எல்லாமே இருந்துச்சு இல்ல? இதே கடை தான் இருந்துச்சு. எங்க மக்கள் பிரச்சனை தான் கேக்குறேன். எங்க மக்களையா? எங்க மக்கள் எங்களோடதான் இருக்காங்க. எந்த மக்கள் உங்களை பத்தி பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க? சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு கேக்குறாங்களே. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட 4 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது? நீங்க தான் திமுக ஆதரவுன்னு சொல்றீங்க. சொல்லும் போது மக்களோட ஆட்சி, மக்கள் வந்து சுத்தமா ஆட்சி என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்காரு? போதை பழக்கம் நடிகர்ல இருந்து கீழே வரை தலைவிரிச்சு ஆடுன்றாங்க. நீங்க சொல்லணும்னா என்ன சொல்றது? கட்சி ஏன் இருக்கீங்க? இல்ல போதைங்கிறது தலைவிரிச்சு ஆடுதுன்னா ஏன் அந்த 10 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில தானே போதை. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சியிலே வந்துருச்சு. இப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உதயநிதி கிட்ட எல்லாரும் இதுவும் இது இருக்குன்றாங்க. நடிகர் எல்லாம் பின்புலமா இருக்கிறதுனால எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றான்றது தானே இன்னைக்கு மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. தம்பி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உதயநிதியை போய் எதுக்கு தொடுறீங்க? நான் என்ன கேட்கிறேன், போதை வெஸ்ட்டை வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் ஓப்பன் பண்ணாங்க. கலைஞர் ஓராண்டு காலத்திலேயே அதை மூடிட்டார். மூடினதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்துருச்சு. எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற கல்யாண வீடுகள், கேத வீடுகள் எல்லாம் கொத்தா 150 பேர் 200 பேர்னு செத்தாங்க. அப்போ நானும் அந்த எம்ஜிஆர் உடனே அதிகாரிகள்லாம் கூப்பிட்டாரு, கட்சிக்காரவங்களை கூப்பிட்டாரு. நான் இப்போ அதிமுகவில் இருக்கேன். நான் வந்து அதிமுகவில் பைலாவில் கையெழுத்து போட்டாள் நான். சரிங்களா? ஆகையினால சிறைக்கு போன முதல் நபரும் நான் தான் அதிமுகவுக்கு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் எங்களை எல்லாம் கேட்டார், இது என்ன நம்ம வந்து மறுபடியும் சாராய கடை வேணால் ஆரம்பிச்சிருவோமா? இந்த மாதிரி சாகுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒட்டுமொத்த கருத்தை என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து சாராய கடையை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க, வச்சாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாச்சு. அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களை மாதிரி கட்சி ஆட்களை கூப்பிட்டு, முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு, ஆரம்பி, நான், இவர் நம்ம பனமரத்துப்பட்டி ராஜாராமு, நாங்கள் மூணாதி, நாங்கள்லாம் ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார், நம்ம கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே செய்யலை, இந்த சாராய கடையை கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு பேசினார். அதுபடியே பண்ணார். எனக்கு 2 கடை கொடுத்தாரு. சரியா? ஆகையினால சாராய கடையை எம்ஜிஆர் தான் ஓப்பன் பண்ணார். சாராய கடை போச்சு. சாராயம் விட்டுருங்க, இப்போ கொக்கைன்னு சொல்றாங்க. பெரிய தம்பி உயர்ற போதைப் பொருள். இதுவரையும் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கலாச்சாரம் இருந்ததே கிடையாது. நடிகருக்கு மத்தியில அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்றாங்க. வேடிக்கை பார்க்கிறதா திமுக அரசு அப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க. திமுக அரசு கருப்பு கண்ணாடி போட்டு உங்க சேனல் மட்டும் பார்க்கல, நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களையும் பார்க்குறோம். காவல்துறை விழிப்போட தான் இருக்குது. இப்போ இந்த கொக்கைன்னு நீங்கள் கொக்கரிக்கிறீங்களே, இந்த கொக்கைனை கண்டுபிடிச்சது யாரியா? இப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணது யாரு? எங்கள் காவல்துறை தான் பண்ணுச்சு. அவன் ஏற்கனவே அவனுக்கு சப்ளை பண்ணவனை கைது பண்ணியிருக்கோம். இது செயின் போல் இப்போ அவன் இவரை கைது பண்ணியிருக்கான். வெளிநாட்டில் ஷூட்டிங் போயிட்டு வந்தவுடனே அவனை தூக்கியாச்சு. இன்னொரு 4-5 பேரை இப்போ தூக்க போகிறாங்க. எல்லாமே தமிழ்நாடு போலீஸ் தான் செய்யுது. கைது பண்ணிட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கேஸ் நடக்கும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இழுத்து மூடிடுவீங்க. இதுதானே தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடக்குது. எல்லா வழக்கும் சாராய கடை நீங்க தான் ஓபன் பண்ணணும்னு சொல்றீங்க. இன்னைக்கு சாராய ஆலைகள் வச்சிருக்காங்க, ஃபேக்டரி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு போதை கலாச்சாரத்துல
அங்கங்க சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அத்தனை பேர் குடிச்சு அங்கங்க படுத்துட்டு இருக்கானே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க? நீங்க குடிப்பீங்களா? இல்ல தம்பி நீங்க அப்புறம் நம்ம இங்க 3 பேர் இருக்கோம். இத வச்சு எல்லாம் ஒரு தமிழ்நாடு ஒரு முன்னேற எடுக்க முடியுமா? ஆமையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதெல்லாம் இந்த பழமொழி எல்லாம் பாரு, இதெல்லாம் எடுபடாது பாரு, அதெல்லாம் சும்மா நீங்க திசை மாத்துறீங்க. நான் கேட்ட கேள்வி சரியான பதில் இல்லாம போதை பழமொழி மூலம் உங்களுக்கு பதில் கொடுத்து திசை மாத்துறீங்க. போதைங்கிறது எல்லா நாட்டிலயும் இருக்கு, இந்தியால மட்டும் இல்ல. இந்த கொகைன் வந்து இங்க இந்தியால மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு போற வழியில லேசா அப்படி ஒரு சொட்டு இங்க விட்டுட்டு போயிருக்கான். இது பூரா போறது பூரா வெளிநாடுகளுக்கு தான் போகுது. முன்ன வந்து இலங்கை பிரச்சனை இல்லாத போது இந்த வெளியே தான் மார்க்கமாக தான் போயிட்டு இருந்தது. அதனால தான் இதை வந்து அந்த வே ஆஃப் இது வச்சுருக்கான். இன்னைக்கு குஜராத்தில் வந்து போன 6 மாதத்துக்கு முன்னாடி 7500 கோடிக்கு வந்து கொகைன் பிடிச்சானல்ல. அதுக்கப்புறம் போன மாதம் வந்து 2500 கோடிக்கு 100 கிலோ பிடிச்சானல்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பும் இல்லை துவரும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயா பண்ண அந்த நாய் கூட டெல்லியில் தாயா பண்ண எங்கள் கட்சிக்காரன். டெல்லியில் தான் அரெஸ்ட் ஆனா, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் ஆனா பஸ் ஸ்டாண்டில், நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வச்சுருந்தாருன்னு 70 கிலோவோ 60 கிலோவோ, அது கொக்கைன் இல்லை, அந்த இதுக்கு மூலப்பொருளில் ஒரு பொருள் வச்சுருந்தான்னு சொல்லி அவனை தான் கைது பண்ணோம். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் இங்கே இல்லை. திராவிட மாடல் அரிச்சு எங்களை ஆட்சியில் எந்த குற்றமும் சொல்ல முடியாது, எந்த பிரச்சனை எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. நடிகர் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, கல்லூரி முன்னாடி 3 வருஷத்துலேயே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், ஃபேக்டரி ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க வந்து டெல்லியில் நடக்குது, அங்க நடக்குது. சரி, அப்ப இங்க நடக்குது யார் பதில் சொல்றது? இருப்பா 2014 எலெக்ஷன்ல வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க? படிப்படியா மூடுவாங்க நீங்க கொண்டு வந்தீங்களா? 500 அதிகம் படுத்திருக்கீங்களே, அதிகம் தான படுத்திருக்கீங்க. 500 மூடியாச்சு. சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. மதுரை கோர்ட்ல முந்தா நாள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எத்தனை கடை இதுவரை மூடி இருக்கீங்கன்னு லிஸ்ட் கொடுங்கன்னு இருக்காங்க. அடுத்த வாரம் வாய்தா வருது, அதுல லிஸ்ட் நாங்க அங்க கொடுப்போம். நீதிபதி கேட்கிறாரு, நாங்க லிஸ்ட் கொடுப்போம். ஏற்கனவே 500 கடை மூடினது எல்லாத்துக்கும் தெரியும், ஊரறிஞ்ச விஷயம். சரியா? ஆகையினால இப்ப நாங்க அதை மூடணும் நீங்க எல்லாம் கூப்பாடு போடுறீங்கல்ல. ஒன்றும் இல்லை, அங்க வேலை பார்க்குறாங்கல்ல, 65,000 பேர் வேலை பார்க்குறான் எங்க டாஸ்மாக்ல. அவன் பூரா அரசு பணியாளர் ஆயிட்டான். நீங்க எதனா ஆலை வச்சிருக்கீங்களா? எல்லாம் புள்ளிவரம் கரெக்டா சொல்றீங்க. நீங்க எதனாச்சும் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? மது ஆலை எதனாச்சும்? மது ஆலையை என்கிட்ட இல்ல. மது ஆலையை வந்து யாரு பண்ணது, யார் காலத்துல அரசு உடைமை ஆக்குனது, இதெல்லாம் தெரியுமில்ல. தெரியுமா தெரியாதா? நீங்க தான் வச்சிருக்கிற மாதிரியே பேசுறீங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துலதான் இந்த மது கடைகளை வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு 2 வருஷம் ஏலம் விட்டாங்க. 3ஆவது வருஷம் அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, எதுக்கு இது ஏகப்பட்ட காசு வருது, இது நம்மளே நடத்தினா அரசுக்கு லாபம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டாஸ்மாக்னு ஒரு பேரை வச்சு அரசு உடைமை ஆக்கிட்டாங்க. அப்ப படிச்சவன் எல்லாம் BA படிச்சவன் MA படிச்சவெல்லாம் அந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சொல்றத கேளு, எதாவது சொல்றீங்க பாரு. அப்படியெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்கிற கேள்வி நீ எங்க அப்பனுக்கு குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன்னா நான் எல்லாத்தையும் விளக்கமா தானே சொல்ல இயலும். சொல்லுங்க. ஆகையினால அன்றைக்கு அந்த அம்மா அரசு உடைமையாக்கி எல்லாத்தையும் அரசு பணியாளர் ஆக்கிடுச்சு. இன்னைக்கு நாங்க கடையை மூடுனா, இன்னைக்கு திடீர்னு டாஸ்மாக் இழுத்து மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 65,000 68,000 பேருக்கு வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுக்க? வேலை ரெடி பண்ணுங்க. அவன் டிகிரி படிச்சிருக்கான், MBA படிச்சிருக்கான், அரசு வேலை கொடுங்க. இத வந்து பேசல, என்ன வேலை கொடுக்க முடியும்? நீங்க திமுக முட்டு கொடுக்குன்ற பேர்ல உண்மையை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வரலாறு காரணங்களா சொல்றீங்க. வேற வேலையே இல்லையா? என்ன வேலை? 65,000 பேர் இருக்காங்க. இந்த வேலை இருக்கு. மத்த நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஒயின் ஷாப் இருக்கு, 65,000 பேர் சொல்லுவானா? எந்த நாட்டுல இல்ல மதுக்கடை இருக்குங்க. எங்க இந்த மாதிரி தலைவர் இல்லைங்க. பாரு, எத்தனை பெண்கள் வந்து கணவன் இழந்து சோத்து கொள்ளையிலாம இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்க வந்து நீங்க பண்ணணும். பேருக்கு மட்டும் திராவிட மாடல் சொல்றீங்க. நீங்க வந்துதான் அதை கட்டுப்படுத்தணும். குடிக்கிற ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் வந்து மது பிரியர்கள் தான், அவங்க தான் திருந்தணுமே தவிர. அப்போ அரசு வந்து ஊத்தி கொடுக்கலாம், அரசு தப்பு கிடையாது. அரசு ஊத்தி கொடுக்குதா, ஊத்தி கொடுக்குதா, மக்களை பத்தின எந்த அக்கறையும் கிடையாது. மக்களை பத்திய, மக்களுக்கு தான் அங்க மக்களுக்கான அரசு, மக்களுடைய நலனுக்கான அரசு, மக்கள் வாக்களிச்சு தான் நாங்க ஆட்சியில இருக்கோம். நீங்க சொல்ற இதே மதுக்கடையே 2024 இருந்துச்சு. நாங்க 2024 40க்கு 39+1 40க்கும் ஜெயிச்சிருக்கோம். 2026 நாங்க ஜெயிப்போம். அதை பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு தூது போக வேணாம். நீங்க ஒண்ணு எங்களை பத்தி பேசவும் வேண்டாம், நாங்க பாத்துக்குவோம். எங்க மக்கள் பிரச்சனை தான் கேக்குறேன். தூது பத்தி எங்க மக்கள் எங்களோட தான் இருக்காங்க. எந்த மக்கள் உங்களை பத்தி பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க? சொல்லுங்க.
எந்த மக்கள் எங்க மக்கள்ன்றீங்க, மக்களே இப்படி இது பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு ஆட்சியா அப்படின்னு கேக்குறாங்களே. அது இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சாதம் வைக்கிற அடுப்புல வெந்துருது, கீழே அடி பிடிக்குதா பிடிக்கலையா? சாதம் அடி பிடிக்கும்ல, அது மாதிரி அடி பிடிக்குது, அவ்வளவுதான். நறுக்கரிசி பட்டு போகும் சில நேரங்கள்ல. கருப்பட்டி இருக்குது, அது நல்ல சுத்தமான கருப்பட்டி தான், அதுக்குள்ள கூட ஏதாவது கல்லோ மண்ணோ இருக்குது இல்ல, அது மாதிரி தான் ஒரு அரசு நடத்தும் போது 1000 குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ இது போதை இருக்கதான் செய்யும், தப்பு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? போதையை ஒழிக்கிறதுக்கு இனிமே எந்த கொம்பனாலும் இயலாது. திமுக பண்ணது வேணும்னு அது பண்ணிட்டு திமுக உங்க வேலையை சொல்றீங்க அப்படிதான் நடக்கும், திமுக அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்ல. திமுக அப்படித்தான் பண்ணுன்னு சொல்லல, அப்படிதான் சொல்றீங்க. அந்த இது இருக்கும், சில பிரச்சனை அப்படிதானே சொல்றீங்க. நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. மதுவை இனி எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க இயலாது. என்ன காரணம்னா, பணியாளர்கள் ஒரு பக்கம், ரெண்டாவது இன்றைக்கு நம்ம இந்த மதுக்கடைகள் இருக்கும் போதே இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை குடிச்சு கொத்து கொத்தா சாகுறான், புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுக செஞ்சதுதான். பதில் சொல்ல முடியாதனால கோவம் வருது. பதில் கரெக்டா இருந்தா உங்களுக்கு கோவம் வராது. பதில் இல்லாதனால கோவம் வர்றீங்க. டாஸ்மாக மூடணும்னா கண்டிப்பா கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும். கள்ளச்சாராயத்துல போதை இல்லைன்னு சொல்லி அவன் என்னென்னத்தையோ கலந்து கொடுத்து எல்லாத்தையும் கொத்து கொத்தா சாவன். அது இப்போ பரவாயில்லையா? ஏற்கனவே எம்ஜிஆர் எதுக்காக இதை கொண்டு வந்தாரு? அவங்கள காட்டிலும் நீங்க புத்திசாலி இல்லை, பேசுற நீங்க புத்திசாலி இல்லை. எம்ஜிஆர் அவர் பெரிய பெரிய அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி தான் இந்த மதுக்கடையை திறந்தாரு, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அரசுக்கு உடைமை ஆக்குனதுக்கு காரணம், இத்தனை லட்சம் கோடி அவங்களுக்கு போகுது, தனியாருக்கு போகுது, இது நம்ம அரசுக்கு வரட்டுமே தான் அந்த அம்மா அரசு உடைமை ஆக்குச்சு, சரியா? ஆகையினால அன்னைக்கெல்லாம் கூப்பாடு ஓடலை யாருமே. அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலேயோ எடப்பாடி ஆட்சி காலத்திலேயோ அன்னைக்கு மது இல்லாமல் இருந்துச்சா? மது குடிக்காம இருந்தானா? எவன் யார் இல்லாமல் இருந்தா? எல்லாமே இருந்துச்சு இல்லை, இதே கடை தான் இருந்துச்சு. நாங்கள் ஒன்றும் புது கடை திறக்கல. நாங்கள் 500 கடை மூடி இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 300 மூடுறதுக்கு எல்லாம் இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லுங்க 500 கடை மூடிட்டோம் சொல்லுங்க. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் கடத்துல போய் நம்ம தமிழ்நாடு முழுசும் நம்ம சுத்தலாம், அப்படிலாம் யாரும் சொல்றதும் இல்ல. பாரு, எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆனா சீமான் என்ன சரியான 3 கண்ணு இதை வைக்கிறாரு, கல்லு இறக்கணும், அதுதான் சாராயத்துக்கான மாற்றுன்னு சொல்றாரு. அதை நீங்க தடுக்கிறீங்க. இரியா, ஜிம்ம உனக்கு தான் தெரியும், சீமானை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. தெரிஞ்சு அன்னைக்கு அவர் கல்ல இறக்குறேங்கிறாரு. அவர் கல்ல இறக்கி இருந்தாருன்னா அவரை பிடிச்ச அன்னைக்கே உள்ள போட்டிருப்பாங்க. அதுல சுண்ணாம்பு தட்டி பதனி தான் இறக்குனாரு, புரிஞ்சுக்கோ. அதாவது எல்லாம் அரசியலுக்காக எதை வேணாலும் பண்ணிடலாம்யா. ஆனா வலிக்கணும், வலி தெரியணும். உட்கார்ந்து இருக்கவனுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். கீழே தட்டுறீங்க, உங்க கைகள்லாம் வலிக்கும். என் கை தானே வலிக்கும், உன் கை வலிக்காது. இருந்தாலும் வலிக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவரு கல்ல குடிக்கலான்றாரு. கல்லு குடிச்சா கல்லுல போதை இல்லையா? அது மது இல்லையா? ஏங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் நீங்க படிச்சிருக்கீங்களா? அதுல கல்லு பேர் வச்சிருக்கீங்க. தமிழ்லாம் உங்களுக்கு தெரியுமா? தமிழ் படிச்சிருக்கீங்களா நீங்க? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, வரலாறு சொல்லுங்க. அவையார் காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் போதை இல்லாம இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு போதை. காரணம் என்னன்னா, சாராயத்தை ஓபன் பண்ணும், கடையை ஓபன் பண்ணி நீங்க பெரிய பெரிய கல்லா கட்டணும், அதுல ஒரு முதலமைச்சரா இருக்கணும், வெளியே திராவிட மாடல் சொல்லிப்பீங்க. இதுதான் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது. நீங்க உட்கார்ந்து திமுகவை அடிச்சு பேசணுங்கிறதுக்காக நீ பேசுற. எவங்கிட்ட கை விட்டு வாங்கிட்டு வந்தையா எனக்கு தெரியாது. எங்க ஆட்சியை தவிர எங்க ஆட்சியை குறை சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல எவனுக்கும் துப்பும் இல்ல, துவரும் இல்ல, புரிஞ்சுக்கோ. நீங்க கல்லூர்னாமைங்கிறது திருவள்ளுவர் காலத்திலேயே எழுதிட்டாரு, புரிஞ்சதா? நான் முனைவர் பட்டம் வாங்கினவன் ஹிஸ்டரியில. என்கிட்ட நீ தமிழை பத்தி பேசுற, புரியுதா? அப்புறம் இருக்குல்ல, கல்லு உண்ணாமை அப்பயே கல்லு இருந்திருக்கு, பேசாத. நான் சொல்றத கேளு. அன்னைக்கே அந்த போதை இருந்துச்சு. ராஜராஜ காலத்துல என்ன கிபி 700 800 900 ஆண்டுகள்ல எல்லாம் தெருக்கல்ல அதுல பறைன்னு சொல்றான். அந்த பறை இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மரவுடி ஆடை கட்டிக்கிட்டு கல்ல இதுல வச்சுக்கிட்டு முந்தையில, அதாவது மண்பானை இதுல கலையத்துல வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெருக்கல்ல வருவான்னு சொல்லி, அது வந்த உடனே நம்ம மற்ற தெருப்பெண்கள் அந்த காலத்துல குடிசை வீடுகள் தானே, எல்லாம் வீட்டு கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள போயிடுவாங்களாம். அது எந்த காலத்துல? நான் சொல்றதெல்லாம் கிபி 8 7 9 அந்த ஆண்டு காலத்திலேயே இருந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. அப்பயும் இது மாதிரி தலைவர் சாடி இருக்கு, தெரியுதா? அதனால எங்க ஆட்சியில தான் மது இருக்குது இல்லைன்னு. பக்கத்துல குஜராத்ல மது இல்லை தானே, மூடி இருக்குல்ல. அங்க போய் பெட்டி கடையில போய் கேளு, சாராயம் விற்கிறான். பெட்டி கடையில கேட்பான், ஸ்பெஷல் சாராயமான்னு கேட்பான். சாராயம்ல ஸ்பெஷல் சர்பத்தான்னு கேட்பான். ஆமான்னு சொன்ன தலையாட்டினேன்னா போதும் கொடுத்துருவான்.
ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நாட்டிலையும் உலகம் பூரா மது இருக்குங்க. உலகம்ல இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கல. தமிழ்நாட்டுல குடிக்கிறவன் இங்க பாரு, இங்க நீங்க சீமான இது பண்றதுக்காக கல்ல ஓபன் பண்ணா என்னங்க தம்பி? இங்க பாரு, இங்க பாரு, நீ புரியாம பேசுற. கல்லுங்கிறது வந்து அதுக்கு எவ்வளவு, இப்ப நீங்க இந்த மது எவ்வளவு சப்ளை ஆகுது, எவ்வளவு சப்ளை ஆகுது தெரியுமா? கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 40,000 கோடி சேல் ஆகுது. கல்லு வச்சுன்னா என்ன சேல் ஆகும்? ஓ, நீங்களே சொல்லிடுறீங்க. ஆமையா, அப்போ மக்கள் வந்து எப்படி செத்தாங்க? என்ன எங்களுக்கு தேவை 40,000 கோடி வரணும், ஃபேக்டரி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. நீ அப்ப சீமான் சொல்றது என்ன தவறு? என்ன சீமான் சொல்றாரு? சீமான் கல்லு குடிக்கிறவன் கல்லுல போதை இல்லைன்னு சொல்லு. நான் கல்ல இல்லன்னா சொல்றாரு. யார் சொன்னா? அவரே சொல்றாரு. நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? கல்லு போதை இருக்கு நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? 100க்கு ப்ரூவ் பண்ணுவா. வேற ஒண்ணும் வேணாம், லேபிள் கொடுத்து செக் பண்ணி தர்றேன். கல்லுல போதை இருக்கு. அன்றைக்கு வந்து சாராய கடையும் கல்லு கடையும் தான் இருந்துச்சு. அது ரெண்டாவது, நீங்க இதெல்லாம் வந்து அரசியலுக்காக நீங்க வந்து மதுவை பத்தி பேசாதீங்க. அவர் சீமான் வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சீமான் வந்து 8.2 வாங்கினாரு. இந்த 26 தேர்தலில் என்ன வாங்குறாருன்னு பாருங்க. இந்த 8.2 கூட வாங்க இயலாது. மக்கள் வந்து எத்தனை நாளைக்கு யாரையும் ஏமாத்த இயலாது. மக்கள் வந்து மக்களாக தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இலவச பஸ் தான். திமுகவுக்கு அதே தான், மக்களை ஏமாத்த முடியாது. நாங்க இலவச பஸ் மட்டும் கொடுக்கல. இலவசம் சொல்லாதீங்க, உரிமை பஸ். அதே மாதிரி உரிமை தொகை அமைச்சர் தான் சொல்றாரு இலவசம். அந்த ஆளு தான் கட்சி நீக்காச்சு இல்ல, அப்புறம் என்ன பேசுற? அவரை தான் கட்சியில இருந்து போய் ரெஸ்ட் எடுங்க சார்னு அனுப்பிச்சாச்சு. அவர் போயிட்டார், ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் எதுக்கு பேசுற? இன்றைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிப்பாங்க. 18க்கு 18 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சது. இங்க 200க்கு 180 சட்டமன்ற இது கவுன்சிலர்களை வெற்றி பெற வச்ச சென்னை. விஜய் வந்துட்டாருல்ல. அட விஜய் வந்து விஜய் பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுறீங்க, சரிங்களா தம்பி? இனிமேல் நீங்க 18 தொகுதி சொல்றீங்க, 40 தொகுதி சொல்றீங்களா? அது நடக்காதுன்னு சொல்றாங்க தம்பி. நான் பதில் இனிமேல் வராது உங்களுக்கு. ஏன்னா விஜய் பார்த்து பயம். விஜயாவது கத்திரிக்காவது. விஜய் என்ன அவர் என்ன மக்களுக்கு வந்து எத்தனை நாள் சேவை பண்ணாரு? என்ன மக்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரா இல்லையா? பரந்தூர் பசங்க அறிவுகட்டத்தனமா பேசக்கூடாது. பரந்தூர் விமான நிலையத்துல நொட்டினா கார்ல போயிட்டு டாடா காட்சிட்டு போனேன் தெரியாது. சும்மா பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனா மக்களை இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான். சீமான சொல்லு, மானஸ்தன் மக்களோட மக்களா வர்றாரு, போராடுறாரு, ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு. அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆயிருக்கு. சும்மா போயிட்டா அவர் வந்துட்டாரு. ஏப்பா, ஒரு நடிகர் வந்தாக்க எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வந்துட முடியுமா தம்பி? எம்ஜிஆர் அப்படி வரல. எம்ஜிஆர் வந்து 1957 இருந்து அவர் அரசியல்லையே ஊறி போய் வந்த ஒரு 57 இருந்து அரசியல். விஜய் பத்தி பேசணும் பதட்டமா இருக்கு. அட போயா, விஜய் பத்தி பேசணும். அவன் யாரியா? விஜய் யாரியா? அவன் ஒரு கிறித்துவன். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னங்க சீமான் மாதிரியே பேசுறீங்க? சீமான் யாரு? சொல்றீங்க. சீமான் யாரு? சீமான் கிறிஸ்தவன் தானே. சீமான் யாரு? ஜெபஸ்டியன் என்ற கிறிஸ்தவன். உதயநிதி யாரு? உதயநிதியோட மனைவி யாரு? உதயநிதியுடைய மனைவி கிறிஸ்தவங்க தான். நான் இல்லைன்னு சொல்லலையே. கிறிஸ்தவன் கொச்சையா பேசுறீங்க. என்ன சொல்றேன்? கொச்சையா பேசல. அவர் வந்து கிறிஸ்துவத்தை தழுவுறாரு. அதெல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க பாருங்க, நல்லா செய்யறாங்க இல்லன்னு பார்க்கணும். முக ஸ்டாலின் கூட ஸ்டாலின் பேர் வச்சிருக்காங்க, வடநாட்டு பேர் வச்சிருக்காங்க. அதுக்காக ஓட்டு போடாம அவங்க மதம் எந்த மதம்? எந்த மதம்? ஸ்டாலின் பேர் வச்சா அவரு நீங்களா பிஜேபிக்கு வேண்டி. நான் பிஜேபி எல்லாம் தெரியும்ப்பா. பிஜேபி பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுக்கு நீங்க மதத்தெல்லாம் எடுக்கிறீங்க? பிஜேபி பத்தி பேசுற. இதே பிஜேபில இந்த சேருக்கு பக்கத்துலயே என்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து பிஜேபி மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. நான் பிஜேபி மாதிரி நடக்கல, நீங்க தான் நடக்கிற. எதுக்கு மதத்தை எடுக்கிறீங்க? இங்க பாருங்க, அவரு இந்த மக்களுக்காக என்ன பண்ண? ஒரு சினிமா படத்துல நடிச்சு அவர் 100 பேரோட சண்டை போட்டு ஜெயிச்சா, ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு லவ் பண்ணிட்டு ஓடுனா, ஒரு மியூசிக் போட்டா, அவர் வந்து இந்த உதயநிதி பண்ணி அவர் வந்து நாட்டை ஆளல. அவர் இப்ப கட்சிக்கு வந்து கட்சி அவர் சினிமாவில் நடிச்சதுனால இல்ல, சினிமாவில் நடிக்கலைனாலும் வந்திருப்பாரு. எத்தனை காலத்துல போராட்டத்துல பாத்துருக்கோம். போராட்டம் பண்ணிருக்காரு. போராட்டம் சொல்லுங்க தயவு செஞ்சு. விஜய் பண்ணலன்னு சொல்றீங்க. இங்க அந்த ஒரு செங்கக்கல்ல எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி வந்தார்ல, பேசிட்டு வந்தார்ல, எத்தனை கூட்டம் பேசினாரு? ஒரு கூட்டம் எலெக்ஷனுக்காக பண்ணாரு. மக்கள் பிரச்சனைக்கு எத்தனை கலந்து? ஒரு கூட்டமா? பாவி, தமிழ்நாடு பூரா சுத்தி வந்தாரா ஐயா? தமிழ்நாடு பூரா சுத்தி வந்தாரு. விஜய் சுத்த வர போறாரு தமிழ்நாடு பூரா. விஜய்ன்னு சொல்லி விஜய்க்கு வக்காலத்து வாங்குறது. வக்காலத்தெல்லாம் வாங்கலீங்க. விஜய்னு பேசல பயப்படுறீங்க. எவன் சொன்னா பயப்படுறேன்னு? நான் பயப்படுறேன்னு சொன்னா என்ன? ஆமா, விஜய் இல்ல 1000 விஜய் வந்தாலும் திமுக மயிரை கூட புடுங்க முடியாது. அப்படியே நான் இன்னொன்னு சொல்றேன், திமுக வந்து
வெற்றி பெறணுங்கிறது ஒரு பாயிண்டா இருந்தா கூட நாங்க தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டோம். புரிஞ்சுக்கோ. நாங்க வந்து தோத்து போறீங்க நீங்களே சொல்லிட்டீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது 13 ஆண்டுகள் இல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது 10 ஆண்டுகள் இல்ல, மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வரலையா? அன்றைக்கு எம்ஜிஆர் நிலைய வந்து 91 இந்த அதெல்லாம் பேசாத. ஜெயலலிதா இருக்கும்போது என்ன வந்தது, என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கோ. 21ல நாங்க ஜெயிச்சோம். 16ல நாங்க எத்தனை சீட்டு வந்தோம், அது எங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு வித்தியாசம். புரிஞ்சுக்காம பேசாதீங்க. அரசியல பேசினா சரியா பேசணும். சும்மா ஏதோ வாய்க்கு ஏதோ பேசுறோம். நீங்க உங்க சேனல்ல உங்க முதலாளிக்கு நல்ல பேர் வாங்கணும், இல்ல காமாட்சி நாயுடு நாங்க வந்து அடிச்சிட்டோம், அவரை வந்து இது ரொம்ப தரமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம் நீ நினைக்கிற. அப்படியெல்லாம் நினைக்கல. அப்படித்தான் நீ கேட்கிற. உன்னுடைய கேள்வியே என்ன பதில் இல்ல. ஆனந்தெல்லாம் கொள்ள மாட்டேன் நானு. மக்கள் பிரச்சனையில இருந்தா நான் கேள்வி கேக்குறேன். என்ன மக்கள் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, மக்களுக்கு வந்து விஜய் வந்து அப்படி உதயநிதி எதுவுமே பண்ணல. உதயநிதி எங்க கட்சிக்காரரு. எங்க கட்சியில அவரு தலைமையில இல்ல. அவங்க தலைமையில அவங்க அப்பா இருக்காரு, அவங்க தாத்தா இருக்காரு. எங்க குடும்பம் அரசியல் குடும்பம். சரியா? குடும்ப அரசியல் பண்றீங்கன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா, குடும்ப அரசியல் தான். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாதா ஐயா? நீங்களே இருக்கீங்க எல்லா இடத்துலயும். நீங்க இருக்கீங்க. இங்க பாரு, அது உனக்கு என்ன வலிக்குது? அதனாலதான் கனிமொழி துரைமுருகன் வெளியே போறாங்கன்றாங்க. இங்க பாரு, அது பத்தி நீ கவலைப்படாத. அது எங்க கட்சி, நாங்க பாத்துக்குவோம். எங்க கட்சி நாங்க பாத்துக்குவோம். அது நீ நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். நான் நீலி கண்ணீர் வடிக்கல. உங்க பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழு பேசு பொருளா இருக்கு. தமிழ்நாடு பூரா இருந்தான்னா தமிழ்நாடு பூரா இல்லைனாலும் அதை பத்தி கவலைப்படாத. நாங்க என்ன இருக்கோம், நாங்களா இருக்கோம். நாங்க பாத்துக்குவோம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு கழகு மாதிரி ஒரு அரசியல் கட்சி இந்த தேர்தலில் ஜெயிக்கும், அடுத்த தேர்தலில் தோக்கும். எங்களுக்கு வந்து அதை பத்தி நான் வந்து பெருமையா பீத்திக்க விரும்பல. ஆனால் மக்களுக்கு நாங்க செஞ்சிருக்க நன்மைகள் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறது எல்லாமே இந்த சீமான் பேசுறது, இந்த சாராய கடை கல்லு இதை வச்சுக்கிட்டு தான் பேசுறீங்க. ரெண்டாவது வந்து விஜய்ங்கிற பிம்பம் இங்க எடுபடாது. விஜய்ங்கிற பிம்பம் எடுபடாது. இப்ப ஏன் இவரை கூட்டிட்டு வந்து பேசினாங்களே, இப்ப முருகன் மாநாட்டுல வந்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து பேசுறாரு. பவன் கல்யாணுடைய தாய் மாமா என்னுடைய கட்சியில அவைத்தலைவரா இருந்தவர். சரியா? ஆகையினால இதெல்லாம் வேகாது கண்ணு. இதே எடப்பாடி ஆட்சியில 12 பேரை சுட்டு கொண்டானே தூத்துக்குடியில. நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு அந்த முதலமைச்சர். அன்னைக்கு அந்த ஊடக மயிரெல்லாம் என்னடா பண்ணீங்க? என்ன எங்கேயா போனீங்க? எவனாவது எழுதுனீங்களா? சும்மா ஏதோ கதை விடுறீங்க. தான் சொல்றேன்னு. ஆகாத பொண்டாட்டி அவன் மண் குடத்தை உடைச்சாலும் பொன் குடத்தை உடைச்ச மாதிரி தான் பேசுவீங்க. அது உங்களுடைய டேட்டா. அவ்வளவுதான். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்பு. நன்றி, வணக்கம்.